ஆத்மாவை குறித்த எச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதை குறித்த எச்சரிப்புங்க? ஆத்மாவை குறித்த ஒரு எச்சரிப்பு. நிறைய நேரம் நமக்கு மற்ற காரியங்களை குறித்து நிறைய எச்சரிப்பு இருக்கும். எதை குறித்து? வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டோமா, இல்லை சுவிட்ச் போர்டு போடுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிடணுமா, இல்லை எங்கேயாவது காரியங்களை குறித்து இது அதுன்னு நம்ம எச்சரிப்பான சில விஷயங்கள் இருப்போம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக உட்காருவோம். ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன செய்வோம்? ரொம்ப கவனமாக இருப்போம். என்னென்னு, ஐயோ ரெட் சிக்னலா, க்ரீன் சிக்னலா, எல்லோவா, அப்படி பார்ப்போம். அப்படி இங்கே வழி இருக்கா, ஜீப்ரா கிராசிங்கில் நடக்கணும் நான் கவனிப்போம். அப்படி வேகமாக போகக்கூடாது, கொஞ்சம் ஓரமாக போகணும், இந்த வெள்ளைக்கோட்டுக்கு இந்த பக்கம் ஓட்டணும். இதெல்லாம் நம்ம ட்ராவலிங்கில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். பாருங்கள், எங்கேயாவது இபி போஸ்ட் இருந்துச்சுன்னா இபி போஸ்ட் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம்? அங்கே போய் என்ன செய்ய மாட்டோம்? நிற்க மாட்டோம். மழை காலங்களிலே சுவிட்ச் போடுறது, கரங்களோட போய் சுவிட்ச் போடுறதை தவிர்த்துக்கொள்ளும். இப்படி நிறைய காரியங்கள் நீங்களும் நான் என்ன செய்கிறோங்க? எச்சரிப்பாக இருக்கிறோம். இது எல்லாம் எதுக்கு? நம்மளுடைய சரீரத்தை பாதுகாக்க. ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது சரீரத்தை குறித்து கவனமாக இருக்கிறது ஓகே, எச்சரிப்பாக இருக்கிறது ஓகே. வெயில் காலங்களில் என்ன செய்யணுங்க? தலைக்கு ஏதாவது ஸ்கார்ஃப் போட்டுக்கணும், ஏதாவது ஹெல்மெட் போட்டுக்கணும், கேப் போட்டுக்கணும், ஓகே. எண்ணெய் வச்சுக்கணும், ஓகே. இதெல்லாம் ஓகே தான். இதில் எந்த விதமான தவறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், கண்டிப்பாக செய்யணும், ஓகே. அப்போ இதெல்லாம் ஓகேங்கிறப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆத்மாவை குறித்தும் நீ எப்படி என்ன செய்யணும்? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. ஆத்மாவை குறித்து எச்சரிக்கை ரொம்ப அவசியம். இந்த ஆத்மா இதுதாங்க பரலோகம் போகுது. இந்த சரீரம் போகுமா? என்னதான் பட்டி டிங்கரிங் பேஸ்ட்டு பார்த்து பவுடர் அடித்தாலும் இந்த ஆத்மா, இந்த சரீரம் பரலோகம் போகுமா? 16 வெட்டு மண்டையில் வெட்டினாலும் போகுமா? கோடி ரூபா வாங்கி ட்ரெஸ்ஸு போட்டு இது மூடி மறைச்சாலும் இது போகுமா? விலையேற பெற்றது எதுதான்? ஆத்மா தான். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆத்மா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு. அது வரைக்கும் தான் சார், மேடம், சார் வணக்கம் அப்படிலாம் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஆத்மா போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? என்னங்க? ஒரே வார்த்தை, பாடி. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், கோடியை சேர்த்து வைக்கிறவனா இருந்தாலும், ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பாடியை எப்போ எடுக்கிறாங்க? வேணா வச்சுக்கலாம், ஒரு நாள் வச்சுக்கலாம், அடுத்த நாள் வச்சுக்கலாம், ஐஸ் பெட்டியில் போட்டு என்ன செய்யலாம்? அப்படியே ஃப்ரீசர் பாக்ஸில் போட்டு அப்படியே பத்திரப்படுத்தலாம். ஊர்லேருந்து வரவங்க வர வரைக்கும் எல்லாரும் இருந்தாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவாங்க? பாடியை எப்போ எடுக்கிறது? ஆத்மா தான் முக்கியம். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஆத்மா தான் முக்கியம்.